ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 11 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் 10 பாசுரங்கள் நம்ம அழகா காட்சியோட எளிமையான முறையில ஒரு சாதாரண ஒரு 7th 8th படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுல ஆண்டாளுடைய அந்த பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தமிழினுடைய இனிமையையும் அவளுடைய பக்தி பாவத்தையும் உணர்ந்துகிட்டா போதும், அடிப்படையான விஷயங்களாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் எளிமையான முறையில இந்த காட்சி அமைப்புகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு 11வது பாசுரத்துல ஆண்டாள் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கையாளுறா அப்படின்னா, தன்னுடைய தோழிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டா. ஒரு செல்வ சீமாட்டியா இருக்கக்கூடிய ஒரு பெண், நல்ல பணக்கார பெண்ணா இருக்கக்கூடிய அந்த பெண் தூக்கத்துல ரொம்பவே சுவாரஸ்யமா தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்ப முடியல. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பெண் குழந்தைய நல்லா ஒரு உயர்த்தி பேசினா, அவளுடைய அழக பெருமைப்படுத்தி சொன்னா, அவ எழுந்து ஆசையா இந்த பாவை நோன்புல கலந்துப்பா அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை கையாளுறா. பொதுவா பெண்களுக்கு மற்ற பெண்கள் அவங்களுடைய புற அழக ரொம்ப பெருமைப்படுத்தி சொன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்களை பெருமைப்படுத்தி சொன்னாலும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அந்த விஷயத்தை தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் கையாளக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. வாங்க நம்ம காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆயர்பாடியில இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னா, குட்டி குழந்தை அந்த கிருஷ்ணர் மாடு மேய்க்கக்கூடியவரா, மாட்டிலிருந்து பால் கறக்கக்கூடியவரா, பசுமாடுகள்ல இருந்து கன்றோடு இவருமே சேர்ந்து பால் அருந்தக்கூடிய பாலகனா, அப்படி பசுமாடுகளோடு அவருக்கு இருக்கக்கூடிய நேசத்தை ஆண்டாள் வர்ணிக்கிறார். இப்போ தன்னுடைய தோழியை பத்தி சொல்லும் போது, செல்வ சீமாட்டியா இருக்க, பணத்துல உனக்கு குறையில்ல, அதே நேரத்துல உன்னுடைய பெண்மையும் ஒழுக்கமும் குறைவில்லாம ஒரு நல்ல குணங்களோட குணவதியா நீ இருக்க அப்படின்னு புற அழகு அக அழகு இரண்டையுமே பெருமைப்படுத்தி ஆண்டாள் சொல்லுகிறாள். இப்ப இங்க தன்னுடைய தோழிகள் எல்லாரும் வீட்டு வாசல் முன்னாடி நின்னாச்சு. எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டோம். எல்லாருமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ இப்படி தூக்கத்திலேயே இருக்கக்கூடாது. தூங்கிட்டே இருந்தா என்ன ஆகிறது? நம்ம நாராயணனை தரிசனம் பண்ணிக்க போக வேண்டாமா? நீ வா, கதவை திறந்துட்டு வெளியில வா அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறாள். தன்னுடைய தோழியினுடைய அடிவயிறு எப்படி இருக்கு அப்படின்னு உதாரணம் சொல்றா. அல்குல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறா. அப்படின்னா என்னன்னா, மேல்பாகம் விரிந்தும் அதுக்கப்புறம் ஒரு குறுகலா வரக்கூடிய அந்த மாதிரி அல்குல் அப்படிங்கிறது அந்த அடிவயிறை குறிக்கக்கூடியதா. அந்த பெண்ணுக்கு அவ்வளோ அழகான வயிறு பகுதி இருக்கு அப்படிங்கிறத பாம்பினுடைய அந்த பாம்பு படம் எடுத்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த பாகம் போல உன்னுடைய அடிவயிறு இருக்கு, அவ்வளோ அழகான அடிவயிறு கொண்டவளே அப்படின்னு தன்னுடைய தோழியினுடைய புற அழகை பாராட்டி பேசுறா. அன்பானவரா பசுபட்சியோட ரொம்ப பிரியமானவரா இருக்கிறது மட்டும் இல்லாம வீரத்திலையும் குறைவில்லாம கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அப்படின்னு ஆண்டாள் அவருடைய வீர தீர செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கிற வண்ணமா பெரிய பெரிய அசுரர்களை கூட அசகாயமா வதம் செய்யக்கூடிய பேராண்மை படைத்தவராக கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அப்படின்னு சொல்றார். ஆண்டாள் இந்த 11வது பாசுரத்துல என்னென்ன குறிப்புகளை கொடுத்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் அங்கங்க அப்படி ஒரு செட்டா அப்படி குரூப்பிங் பண்ணி ஒரு காட்சி அமைப்பா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். மாசு மறுவற்றவனாக கண்ண பரமாத்மா இருக்கிறதாக ஆண்டாள் இந்த பாசுரத்துல குறிப்பிடுறா. நான் இங்க பாண்டவ தூத பெருமாளை நான் இங்க காட்சிப்படுத்தியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தரிசனத்துக்காக எழுந்தருளக்கூடிய பெருமாளாக பாண்டவ தூத பெருமாள் இருக்காரு. மாசு மறுவற்றவராக இவரை கபட நாடக சூத்திரதாரின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் மனசுல வஞ்சம் இல்லை, தர்மம் வெல்லணும் அப்படிங்கிற உயர்ந்தபட்ச நோக்கம் இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். திரௌபதி மாதிரி தன்னுடைய பிரியமான தோழிக்காக அவர் இந்த பாரத போரை நடத்துறதா இருக்கட்டும், பூமாதேவியினுடைய பூபாரத்தை குறைக்கணும்ன்ற அவருடைய முயற்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உயர்ந்த எண்ணம் இருந்தது. உத்தமன்னு ஆண்டாள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உத்தமமான எண்ணங்களோடு லட்சியத்தோடு மாசு மறுவற்றவராக கண்ண பரமாத்மா இருக்காரு. பாண்டவ தூத பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். திருப்பாவை பாசுரம் 11. கற்று கரவை கணங்கள் பல கறந்து
செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 11. மெய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். பொருள்: சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக.